ஒரு ஏஞ்சல்ஸாக வந்து எல்லா டெவில்ஸ்கிட்டையும் பார்த்த ஈவில் குணத்தை பற்றி பேசணுமா? எல்லாம் ஓகே, அவங்க எல்லாரையுமே டெவில்ஸ்ன்னு சொல்லுங்கள், அதை கூட நாங்கள் தாங்கிப்போம். ஆனால் இந்த ரஞ்சித் சார், சத்யா இவங்களெல்லாம் ஏஞ்சல்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்மளால் தாங்கிக்கவே முடியல. இதில் ரஞ்சித் சார் வந்து மஞ்சரி வந்து சூனியக்கார கிளவியா, முத்துக்குமரன் வந்து சூனியக்கார கிளவனா. ஒரு வார்த்தை எப்படி பேசணும்னு இவ்வளோ வயசானவருக்கு தெரியாது. கொஞ்சமாவது ஒரு மரியாதை. மற்ற நேரம்லாம் தங்கம் சாமி, இப்போ பேசுகிறது வந்து சூனியக்கார கிழமை, சூனியக்கார கிழவி. ரொம்ப ரொம்ப மோசமான வேர்டு ரஞ்சித் சார் சொன்னது. எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் சார் எப்படியாவது முத்துக்குமரனுக்கு கப்பு கிடைச்சே தீரணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதான் முத்துக்குமரனை இன்னும் கார்னர் பண்ணுறாரு. இப்போ தான் ஏற்கனவே அவருக்கு ஓட்டு பிச்சுட்டு போகுது. இனி நீங்கள் இப்படி வேறு பண்ணும்போது கண்டிப்பாக இனி அதுக்கு மேலே பிச்சுட்டு தான் போகும். எனக்கு ஒரே ஆசை என்னென்னா, முத்துக்குமரன் கொஞ்சம் இறங்கி இவங்க எல்லாரையும் நல்ல செவிலே 4 வைக்கணும். அப்போ தான் இவங்களுக்குலாம் கொஞ்சம் புத்தி வரும். இதில் ராயன் சொல்கிறாரு, தன்னை நல்லவரை காட்டிக்கிறதுக்காக எதிர்த்தால் உள்ளவங்கள எப்படி வேணால் போர்ட்ரே பண்ணுவாராம் முத்துக்குமரன். அப்படி எப்போ அவர் தன்னை நல்லவராக, அவர் நல்லவர் தான், அவர் நல்லவராக காட்டிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நல்லவராக இல்லாதவங்க தான் நல்லவராக காட்டிக்கணும்னு ட்ரை பண்ணணும். அது ராயன்கிட்ட நான் சத்தியமாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதில் அன்ஷிதா வந்து மஞ்சரி டெவில் ஃபுல் நெகட்டிவ். என்னம்மா ஃபுல் நெகட்டிவ்? ரொம்ப இன்றைக்கி அன்ஷிதா வந்து மஞ்சரியை ரொம்ப புள்ளி பண்ணாங்க. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அன்ஷிதாவுக்கு வந்து கொஞ்சம் புரிதலில் பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு டாஸ்க்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மஞ்சரி. நான் மஞ்சரி கம்ப்ளீட்டாக கரெக்டுன்னு சொல்லலை. ஒரு சில இடத்துல அவங்க ப்ராப்ளம்ஸை தேடி போகிறாங்க தான். பட் அதுக்காக ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து இப்படி புள்ளி பண்ணுறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியலை. ஏற்கனவே இதை தான் பண்ணியிருப்பாங்க, அதை திரும்பவும் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சூனியக்கார கிழவின்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து பயங்கர கைத்தட்டு வேறு. அன்ஷிதா, சத்யாலாம் இருக்கிறதே இப்போ தான் தெரியுது. சத்யாவுக்கு திடீர்னு ரொம்ப கொம்பு முளைச்சிருச்சு. இந்த வாரம் அநேகமாக போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ரஞ்சித் சார் வந்துட்டு நம்ம யார் சாச்சனாவையும் தீபக்கையும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது சின்ன பையன், அது பெரிய பையன், 2 பேரும். பொதுவாக எல்லாரும் ட்ரெயின் வந்துருச்சுன்னு வெளியில் நின்று தான் நம்ம கூப்பிடுமா. இவங்க ட்ராக்லேயே குதிச்சுட்டு வாங்கன்னு ஒரே அவசரப்படுத்துவாங்கன்னு ஏதோ அவரோட டேரக்டர் மைண்டை யூஸ் பண்ணி என்கிட்ட சொல்கிறாரு. செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இந்த ப்ரொமோ பார்த்து செம்ம இரிட்டேட்டிங் இருந்துச்சு. போடவா வேணாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்டேட்டு. இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு பாயிண்ட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுவே வந்து முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு. அவர் எப்படி நேர்மையாக போயிட்டு ராயன்கிட்ட இன்றைக்கி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து உடைக்கிறதுக்காக தான் நான் உங்களை ஓட் பண்ணேன் அப்படின்னு. இப்படி தான் இந்த முத்துக்குமரனை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி ராயன்கிட்ட போய் டேரெக்டாக சொல்கிற முத்துக்குமரனை தான் எதிர்பார்க்குறோம். இது நீங்கள் ராயன்கிட்ட மட்டும் சொன்னால் பத்தாது. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு தீபக் அண்ணா, சாச்சனா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அருண், பிஜே விஷால் எல்லாருக்கிட்டையும் முகத்தில் அடித்த மாதிரி பேசணும். அப்போ தான் அந்த முத்துக்குமரனை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே இன்றைக்கி மார்னிங் மஞ்சரி எப்படி எல்லாரும் மார்க் பண்ணி சிரிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு பேர் மார்க்கிங், இதை பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் இன்னுமே சூப்பராக ஷைன் பண்ணியிருப்பார். ஏற்கனவே நல்லா தான் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணார்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.